Hi friends, welcome to Tamil All-Rounders YouTube channel. நம்ம யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக டிபி கிரியேஷன் அப்படின்ற ஒரு சேனல் வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபன்னியான ட்ரோல் வீடியோஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணுறாங்க. அவங்க போகிற ட்ரோல் வீடியோஸ் எல்லாமே ரொம்ப ஃபன்னியாகவும் பர்ஃபெக்டான சிங்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சேனலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நண்பா. அதை கிளிக் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க போகிற வீடியோஸ்லாம் ரொம்பவே ஃபன்னியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. ஓகே, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பினான்ஸில் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் எப்படி நம்ம பண்ணுறது. யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க வீடியோ இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தலையை சுற்றி மூக்கு தோடுற கதையாக வந்து பார்த்தீங்கன்னா வளவலன்னு இழுத்து நிறைய இது சொல்லி வச்சுருப்பாங்க. அதை பார்த்தா நம்மளுக்கே குழப்பம் வந்துடும். ஸோ இந்த வீடியோவில் சிம்பிளாக நான் உங்களுக்கு பினான்ஸில் இருக்க ஃபியூச்சர் ட்ரேட் ஆப்ஷன் வந்து நான் ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் நண்பா, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே இருக்க டேஷ்போர்டில் நாலாவதாக இருக்க ஆப்ஷன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் ட்ரேடிங். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிவார்ட்ஸ் எந்த அளவுக்கு கிடைக்குமோ அதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க்கும் இருக்குது. ஸோ ஃபியூச்சர் ட்ரேடிங் பண்ணுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேடிங் வந்து பண்ணணும் நண்பா. கேஷுவலாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. யூஎஸ்டி, காயின், ஆப்ஷன்ஸ், பேட்டில்னு. நீங்கள் எப்பயுமே யூஎஸ்டிஎம் அப்படின்ற ஆப்ஷன்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம யூஎஸ்டிடியை மட்டும்தான் வச்சு நம்ம ட்ரேடிங் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷன் செலக்டில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சரி, ஓகே, நம்ம எப்படி நம்ம ஃப்யூச்சர் அக்கௌண்ட்டுக்கு நம்மளோட யூஎஸ்டிடியை வந்து கொண்டு வர்றது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் உங்களோட வேலட் ஆப்ஷனுக்கு போனீங்கன்னா டெபாசிட், வித்ரா, அது பக்கத்தில் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும். உங்களோட ஸ்பாட் வாலெட்டில் இருக்க யூஎஸ்டிடி வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டிங் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா யூஎஸ்டிஎம் ஃபியூச்சர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து என்ன காயின் இருக்கும் அதில் வந்து யூஎஸ்டிடி சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணி உங்கள்கிட்ட எவ்வளோ யூஎஸ்டிடி நீங்கள் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ யூஎஸ்டிடி நீங்கள் நாங்கள் அமௌண்ட்டில் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஸ்பாட் வாலெட்லேருந்து உங்களோட ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் வேலெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டிடி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபியூச்சர் ட்ரேடிங் வந்து உங்களோட யூஎஸ்டிடி வச்சு பண்ண முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காயினை வந்து செலக்ட் பண்ணணும். எந்த காயினை வச்சு நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நம்ம செலக்ட் பண்ணோம். அது எங்கே இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா XTZ USDT அப்படின்ற ஒரு காயின் இருக்குது. அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் டேட்டா மாதிரி ஒரு சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க, படுக்க போட்ட மாதிரி. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் இருக்க எல்லா பேருமே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதில் நீங்கள் எந்த பேரை ட்ரேட் பண்ண சூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ BTC சர்ச் பண்ணி உங்களுக்கு அந்த பேரை வந்து செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா BTC USDTன்னு ஒரு பேர் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் ஆகிடும். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஐசோலேட்டட், அது கீழே BTC USDT கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஐசோலேட்டட்னு ஒரு ஆப்ஷன் டேப் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு. இந்த ஐசோலேட்டட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் காமிக்கும், கிராஸ், ஐசோலேட்டட். இப்போ ஐசோலேட்டட் இருக்கிறது இந்த ஆப்ஷன் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் வேலெட்டில் ஒரு $10 இருக்குது. நீங்கள் $5 மட்டும்தான் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அந்த ட்ரேடு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி போகாமல் தப்பாக போயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த $5 மட்டும்தான் லாஸ் ஆகும். இதே நீங்கள் கிராஸ் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் $5 நீங்கள் ட்ரேட் உங்கள்கிட்ட $10 இருக்குது, நீங்கள் பட் $5 மட்டும்தான் ட்ரேட் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்க. அந்த $5 வந்து லாஸ் ஆனதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க எக்ஸ்ட்ரா $5 ஆட்டோமேட்டிக்காக இதுவே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்குள்ளே எடுத்து உள்ளே போட்டுக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வேலெட்டில் இருக்க மொத்த அமௌண்ட்டும் காலியாக வாய்ப்பு இருக்குது, நீங்கள் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தாலும். ஸோ எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐசோலேட்டட் வச்சே ட்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 20x அப்படின்ட்டு இருக்குல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா லெவரேஜ்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு $10 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு ட்ரேடுக்கு நீங்கள் 10x வைக்கிறப்ப உங்களுக்கு 10 மடங்கு அதிகமான அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் நடக்கும். இப்போ நீங்கள் $10 போடுறீங்கன்னா உங்களுக்கு $100க்கான ட்ரேட் வந்து ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்லேருந்து நடக்கும். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா 125x வரைக்கும் நீங்கள் லெவரேஜ் வச்சு யூஸ் பண்ண முடியும். பட் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கம்மியான லெவரேஜ் வச்சே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணுங்கள். ஏன்னா ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரிஸ்க்கான ஒன்று. இப்போ நீங்கள் 25x லெவரேஜ் வைக்கிறீங்கன்னா $10க்கு உங்களுக்கு $250 வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் வந்து நடக்கும். எவ்வளோ லெவரேஜ் வைக்கணுமோ வச்சுட்டு நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லிமிட்.
லிமிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த லிமிட் ஆர்டர் மார்க்கெட் ஆர்டர் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அது லிமிட்லேயே இருக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை வந்து நீங்கள் தொடாத அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பை செல் அப்படின்ற 2 ஆப்ஷன் வந்து உங்களுக்கு டாப்பில் கொடுத்துருப்பாங்க ஐசோலேட்டட் கீழே. இப்போ பை அப்படின்ற ஆப்ஷனில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணுற காயின் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக போதுன்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்கன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பை ஆப்ஷன் வந்து எடுக்கணும். இல்லை இந்த காயினோட ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆக போகுது, இறங்க போகுதுன்னு அப்படின்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிங்கன்னா செல்லுன்ற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கணும். அது நீங்களே சார்ட் அனாலிசிஸ் பண்ணாலும் சரி, இல்லைனா நீங்கள் டெலகிராம் சேனல் யாராவது ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்களும் உங்களுக்கு ஃப்ரீ சிக்னல்ஸ் வந்து நிறைய சேனல் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் பார்த்து கூட நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, நீங்கள் செல்லுன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து காயின் இறங்க போகுதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் செல்லுன்னு கொடுக்குறீங்க. அப்படி நீங்கள் ஏற போகுதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பை பண்ணணும், இறங்க போகுதுன்னா செல் பண்ணணும். ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் இதான் ஒரு பெனிஃபிட். ஏறினாலும் நம்மளால் காசு பார்க்க முடியும், இறங்கினாலும் காசு பார்க்க முடியும். ஓகே, இப்போ நீங்கள் செல் கொடுக்குறீங்க. 39,092 அப்படின்ற அமௌண்ட்டுக்கு வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு பிட்காயின். இப்போ இது கீழே இறங்க போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் செல்லுன்ற அப்படி ஆப்ஷன் கொடுத்துட்டு உங்கள்கிட்ட இந்த எவ்வளோ யூஎஸ்டிடி வேணாலும் நீங்கள் இதில் அமௌண்ட் வந்து போட முடியும். 100% வச்சுட்டு இப்போ என்கிட்ட எந்த யூஎஸ்டிடியும் நான் ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் வச்சில்லை. ஸோ எவ்வளோ யூஎஸ்டிடி வேணுமோ அவ்வளோ யூஎஸ்டிடி வச்சுட்டு செல் ஷார்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் யூஎஸ்டிடி செலக்ட் பண்ணுறதுக்கு TP/SLன்னு ஒரு சின்னதாக வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேக் ப்ராஃபிட் ஸ்டாப் லாஸ். ஃபியூச்சர் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. இது வந்து நீங்கள் போட்டு வைக்கணும்னா உங்களோட காசு வந்து பண்ணால் நிறையா லாஸ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. டேக் ப்ராஃபிட் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமௌண்ட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா எனக்கு வந்து ப்ராஃபிட் போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே வந்து செல் பண்ணி கொடுத்துரும். ஸ்டாப் லாஸ் அப்படின்னு என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது கீழே போச்சுன்னா இப்போ எனக்கு ஒரு $5 வரைக்கும் கீழே போனால் பரவாயில்ல, அதுக்கும் கீழே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டாப் லாஸ் வந்து கொடுத்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக செல் பண்ணுறோம். உங்களுக்கு வர பெரிய லாஸை வந்து இதனால் தவிர்க்க முடியும். ஓகே, இந்த எல்லா ஸ்டெப்பும் முடிச்சுட்டு நீங்கள் பை பண்ணுறீங்களோ செல் பண்ணுறீங்களோ அது பண்ணி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கீழே பொசிஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். இது பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு பொசிஷன்ஸ் வந்து ஓப்பனில் இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் 20x வச்சுருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா தெரியாமல் ஐசோலேட்டட்லேருந்து மாற்றாமல் கிராஸில் வந்து 20x வச்சுட்டேன். ஸோ நீங்கள் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஐசோலேட்டடில் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். இந்த இமேஜில் என்னென்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்டார்டிங்லேருந்து அன்ரியலைஸ்டு PNL அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டு அப்படி இல்லைனா லாஸு. ரெட் கலரில் உங்களுக்கு -$4.56 வந்து இப்போ எனக்கு லாஸில் வந்து போயிட்டுருக்கு. அதுவே க்ரீன் கலரில் ப்ளஸில் வச்சுன்னா அது உங்களுக்கு ப்ராஃபிட்னு வந்து அர்த்தம். கீழே வந்து பார்த்திங்கன்னா சைஸ் ஆஃப் யூஎஸ்டிடி, மார்ஜின் யூஎஸ்டிடி, இது அடுத்த 2 ஆப்ஷன் வந்து பாருங்கள். மார்ஜின் வந்து நான் $40 வந்து தான் $40 தான் நான் போட்டேன். 20x வச்சதுனால எனக்கு $800 ஆன ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நடக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கு, நம்ம இந்த ட்ரேடில் வந்து எவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு அவங்களே ஷோ பண்ணுறாங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க்குக்கு கீழே லிக்விடேஷன் ப்ரைஸ்னு ஒரு டேட்டா வந்து கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னா, இந்த ப்ரைஸுக்கு நீங்கள் சூஸ் பண்ணுற காயினோட ரேட்டு போயிடுச்சுன்னா உங்களோட அந்த $40 வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடேட் ஆகிடும். உங்களுக்கு பேலன்ஸ் வந்து $0 தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லிக்விடேஷன் ப்ரைஸு. கீழே ஸ்டாப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், க்ளோஸ் பொசிஷன் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி டேக் ப்ராஃபிட் ஸ்டாப் லாஸ் போடலாலும் இந்த ஸ்டாப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அந்த பட்டன் யூஸ் பண்ணி நம்ம வந்து டேக் ப்ராஃபிட் ஸ்டாப் லாஸ் போட்டுக்க முடியும். உங்களுக்கு ட்ரேடு போதும், எனக்கான ப்ராஃபிட் போதும், இல்லை எனக்கான லாஸ் வந்து இதுக்கு மேலே என்னால் போக முடியல அப்படின்ற பட்சத்தில் க்ளோஸ் பொசிஷன் இருக்குல்ல அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ட்ரேடு வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பினான்ஸில் இருக்க ஃபியூச்சர் ட்ரேட் வந்து ட்ரேட் பண்ணணும். பினான்ஸ் ஃபியூச்சர் ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கும் அதிகம், ரிவார்டும் அதிகமாக நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் எடுக்கிற டெசிஷனை பொறுத்து தான் நீங்கள் சூஸ் பண்ணுற பேர் நீங்கள் பை பண்ணுறீங்களா செல் பண்ணுறீங்களான்றதை பொறுத்து தான் உங்களுக்கு வரப்போகிற ப்ராஃபிட்டும் லாஸும் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக வந்து பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க நண்பா. இதே மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் நண்பா.